அரசன் படத்துக்கு அப்புறமா சிம்புவோட மார்க்கெட்டும் சரி, சிம்பு மீதான எதிர்பார்ப்பும் சரி, பயங்கரமா எகிறி இருக்க மாரி தெரியுதே. கொஞ்ச நாள் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம இருந்துச்சு. அந்த ரிங்டோன பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க பார்த்தாலும் கேட்குது. ரீல்ஸ்ல கூட நெறைய நம்ம அத பார்க்க முடியுது. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ணியிருக்கு உண்மையிலேயே. சிம்புவுடைய பொட்டன்ஷியல் பத்தி நம்ம பேசணும்னு நெனைக்கிறேன். இப்ப தமிழ் சினிமால இந்த 90களுக்கு பிறகு வந்த நடிகர்கள்னு எடுத்துக்கும்போது, விஜய், அஜித் ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்டின்னா, சிம்பு, தனுஷ தான் நம்ம எல்லாரும் பேசணும். இந்த 2003, 4 காலகட்டத்தில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய படங்கள், அவங்க தான் அந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கும்போது, சடனா பார்த்தா தனுஷ் வேற ரூட் எடுத்து போயிட்டாரு. சிம்பு வந்து கொஞ்ச நாள் நல்ல படங்கள் பண்ணிட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் அவரும் கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிட்டாரு. எங்க போனாருப்பா சிம்பு அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம், அந்த அனவுன்ஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறமாகவே அப்படியே எங்கேயோ ஒரு சடனா உள்ள வந்து பெருசா மாநாடெல்லாம் ஹிட் குடுத்தாரு இல்லன்னு சொல்லல. பட் ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வந்த மாரி தெரியுது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த படம்? பிளஸ் அதே நேரத்தில அவருக்கான இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வருவதற்கான காரணம் என்ன? வெற்றிமாறன் மட்டுமா? இல்ல. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிம்புவ பத்தி நம்ம சில விஷயங்கள் பேசினா, அஜித்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இண்டஸ்ட்ரியில அஜித் எந்த அளவுக்கு தோல்வி படங்கள் குடுத்து ஒரு மாஸான ஆளா நிக்கிறாரோ, அதே மாரி தான் சிம்புவும் பல தோல்வி படங்கள் குடுத்து ஒரு மாஸான ஆளா நிக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா, இந்த 100 கோடி கிளப்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அந்த 100 கோடி கிளப்ல சிம்புவோடைய ஒரே ஒரு படம் தான் அடிச்சிருக்கு. அது மாநாடு மட்டும் தான். வேற எந்த படமுமே கிடையாது. 100 கோர் கிளப்ல மாநாடு ஒரு படம் தான். மற்ற எந்த படங்களுமே வந்து அந்த 100 கோர் கிளப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள கிடையவே கிடையாது. ஆனா சிம்புவோடைய வாய்ஸ்க்கு வந்து இங்க வந்து பயங்கர ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இது அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மரபுறியல் ரீதியா சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்பாவோடைய அந்த ஒரு பெரிய டேலண்ட் இருக்கு இல்லையா? சினிமாலாம் இப்படித்தான் இருக்குங்கிற மரப பூரா உடைச்சு ஒரு விஷயத்த அவரு பண்ணும்போது, ஊரே ஆச்சரியமா பார்த்துச்சுல்ல. அந்த மரபுல இருந்து இவரு ஒரு விஷயம் பண்ணாரு. அது பண்ண காலகட்டம் வந்து இன்னைக்கு வந்து அது மலைச்சு போய் பார்க்குறோம். 21 வயசுல ஒரு பையன் டைரக்ட் பண்றான். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தோட பேரு மன்மதன். இது ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் ஹிட். 21 வயசுல ஒருத்தரு டைரக்ஷன் பார்வையில டைரக்ட் பண்றாரு. அடுத்து வல்லவன் ஒரு படம் பண்றாரு. எப்படி முடியும்? எல்லா கிராஃப்ட் எப்படி தெரியும்? அப்போ சிம்பு கிட்ட திறமை இருக்கு. பிரச்சனை ஆட்டிட்யூட். இந்த ஆட்டிட்யூடுனால தான் அவரு இப்போ டிஸப்பியர் ஆனாரு. இத வச்சு இப்ப வெளியில வந்துட்டாரு. திறமைக்கு என்னைக்குமே மதிப்பு உண்டு. திறமைக்கு மதிப்பு உண்டு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, மக்கள் அங்கீகரிக்காம போயிடுவாங்க. பை லக் இவருக்கு வந்து அந்த அங்கீகாரம் நிக்கிது. அது ஒண்ணு மட்டும் தான் இவர் சைடுல இவரு பண்ண ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் அதுக்கு வெற்றிமாறன் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிமாறன் பார்ட் ஆஃப் த ரீசன். வெற்றிமாறன் வந்து டேலண்டடா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அவருடைய கதையில பூத்தக்கூடிய ஆள். எனக்கு தெரிஞ்சு பொல்லாதவனுக்கு அப்புறம் எல்லா படத்துலயுமே வந்து அவர் வந்து அவருடைய கதைக்களமும் சரி, கதை மாந்தர்களும் சரி, அந்த கதாபாத்திரத்தாவே வாழ்றவங்களாவே இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கான்ஷியஸா தான் அவரு பண்ணியிருக்காரு. ஒரு 2 பேரு ஒரு 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 நல்ல படைப்ப குடுக்கணும்னு ஆசைப்படுற 2 பேரு ஒண்ணு சேரும்போது, அந்த படைப்புக்கும் வந்து ஒரு ஹைப் ஏறும். இப்ப இங்க அதுதான் நடந்திருக்கு. இதனால தான் 2 பேருக்கும் அந்த ஒரு ட்ரெய்லரு, இந்த இந்த ப்ரோமோ கட்லாம் வரும்போது, அது வந்து ஒரு ஒரு ரீச்ல குடுக்குது. அப்போ சிம்பு கிட்ட அடுத்த ஒரு பிளஸ் என்னன்னா, பழைய சிம்புவுடைய ஆட்டிட்யூடு வந்து வேற மாரி. நான் கோவில் படத்தப்போ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். கோவில் படத்தப்போ காலேஜ் 3 இயர் சம்திங் படிக்கிறேன். எங்க காலேஜ்ல தான் அந்த ஷூட் பண்றாங்க. கூட அந்த காலேஜ் பசங்க அப்படின்னும் அப்ப அவருக்கு ஏஜ் அவ்வளோதானே. ஆனா சின்ன வயசுலயே வந்ததுனால வந்து பாஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, அவரா ஜாலியா வந்து விளையாடுவாரு. பால த்ரோ பண்ணுவாரு, பேசுவாரு. அந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உள்ள வருவாரு, பேசுவாரு. பட் என்னன்னா, அ நியூஸ் பேப்பர்ல படிக்கும்போது அது வேற மாரி ஒண்ணு இருக்கும். பட் ரியல் லைஃப்ல நான் பார்க்கும்போது அது வேற மாரி. நான் காலேஜ்ல படிச்சதுனால எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. அந்த காலேஜ்ல படிச்சதுனால. இல்லன்னா எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. அப்படி அவருடைய சில விஷயங்கள் என்னதுன்னா, அது ஏதோ ஒரு இடத்துல வந்து பை மிஸ்டேக் ஒரு விஷயம் நடந்தது. அது ஓவராலா வந்து அந்த இடத்துல குத்தி குத்தி அப்படி ஆகிருச்சு. அது எல்லாமே இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து அதோட இம்பாக்ட் ஆனதுல வள்ளலார் கோயிலுக்கு போகும்போது கூட ஒருத்தவரு பயங்கரமா கேள்வி கேட்டாரு. இவரு ஒரு பொறுமையா பதில் சொல்லிட்டு வராரு. இதே பழைய சிம்புவ பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டப்போ அவர் பேசுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கும். ஸோ எல்லாமே சேஞ்ச் உண்மையிலேயே ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரா அவரு? நிறையவே ஆயிருக்காரு. நிறைய ஆயிருக்காரு அப்படிங்கிறதையும் தாண்டி, நீங்க சிம்புவ இப்ப சென்னையில பார்க்கவே முடியாது. இங்க இருக்க மாட்டாரா? ஓ! மோஸ்ட்லி அவருடைய அந்த 150 50த் மூவி இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து 150 கோடி பெரிய பட்ஜெட்டு, ஆர்டினரி புரொடக்ஷன்ஸு, அதுக்கு ஃபண்ட் ரைசிங்கு, ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி, அவரு சில விஷயங்கள் என்னன்னா, அந்த ஸ்பிரிச்சுவலா போனதுக்கப்புறம், உள்ள டெப்த்தா போய் நின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது சேர்க்க சரியில்லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா?
இந்த சேர்க்க கூட சேரும்போது தான் நம்ம அது இதுன்னு யோசிக்கிறோம். ஸோ கொஞ்ச நாள் வந்து அதை வந்து எப்படின்னா இக்னோர் பண்ணுறல. கொஞ்ச நாளைக்கு நம்ம விலகி இருப்போம் அப்படிங்கிறதுனாலயே வந்து மோஸ்ட்லி ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உள்ள வரும். இப்போ வீட்டில் இருக்காங்க இல்லை எங்கேயோ இருக்காங்கன்னா இருக்காரா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு 2, 3 பேர் வருவாங்க. இப்போ இங்கே இல்லை அப்படின்னும் போது பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க இல்லையா? அதையே அவர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாரு. மோஸ்ட்லி என்னன்னா ஒரு டோட்டலா வந்து ரெஸ்கியூ மிஷன் தான். நம்ம தன்னை தானே செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த ரேஞ்சில் அவரு. இதுலயும் அஜித் பாதை தானே அவருக்கு. அஜித் எப்படி இன்ஆக்சசிபிளா இருக்காரோ, எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்காரோ, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டாரா இவரும்? ஆமா. ஓ. அஜித் மாதிரி இன்ஆக்சசிபிள் தான். ஆனா நீங்க கம்பேரிட்டிவ்லி அஜித் இவங்க 2 பேரையும் எல்லா விஷயத்திலயும் ஒத்து வர முடியாது. அது அவர் அஜித் ஃபேன் ஆக்சுவலா. அது சொல்ல வேண்டிய சின்ன தலைன்னுலாம் சொன்னாங்களே. ஒரு டைம்ல அவருக்கு சின்ன தலைன்னு ஒரு டேர்ம் இருந்துச்சு. ஆமா. அந்த மன்மதன் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித்துக்குன்னு சொல்லிட்டு இவர் தான் முதல்ல கோஷம் போட்டு பயங்கரமாலாம் பண்ணியிருப்பாரு. மேபி அந்த சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கும். பட் என்னன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வே 2வது ஒரு பெரிய ஹியூமிலியேஷனை சந்திச்சிட்டாருல்ல. இப்போ அஜித் சார் வந்து ஒரு ஹியூமிலியேஷன் சந்திச்சிட்டாருன்னா அவருடைய வாய்ஸ் பிரச்சனையா இருந்துச்சு, லாங்குவேஜ் பிரச்சனையா இருந்துச்சு, அவர் நம்ம ஊருக்காரர் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் கடந்து தான் அவரோட பிரச்சனை இருந்துச்சு. பட் இவருக்கு அடிஷனல் கூடுதல் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க அப்பன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கான் பாரு அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல. அது எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா? ஏன்னா இப்போ டிஆர் சார் நீங்க எங்க போய் ஏதாவது ஒண்ணு பேசுறீங்கனாலுமே கூட அவரை பத்தி பேசாம யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ 50+ இருக்கவங்க எல்லாத்தையும் போயிட்டு டிஆர் சாரோட படங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு படம் சொல்லுவாங்க. தங்கை கோரிக்கைதம், ரயில் பயணங்களில் ஏதாவது ஒரு படத்தை சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பாட்டு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்து அழுதுட்டேப்பா, அதெல்லாம் பண்ணிட்டேப்பா. அப்போ மக்கள் மனசுல ஒரு 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 பெரிய தாக்கத்தை ஒன்று உருவாக்கி வச்சிருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு திறமையான ஒரு பிள்ளை டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வருது அப்படின் போது எத்தனை பேர் எவ்வளவு விஷயங்கள் கம்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அதை சொல்லித்தாரும். நாகேஷ் சாரோட பையன் தான் ஆனந்த் பாபு. அவரு பயங்கர ஸ்கில்டு, டேலண்டடு. ஆக்சுவலா மைக்கேல் ஜாக்சன் ஒரு விதமான கொரியோகிராஃபி பண்றாருன்னா இவர் தனியா ஒரு ஸ்டைலான ஒரு கொரியோகிராஃபி பண்ணக்கூடிய ஒரு பெரிய டான்சர். இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன ஆயிடுச்சு? ஸோ அது என்னன்னா அவங்க அப்பா உருவாக்கி வச்சிருந்த பெரிய லெகசி. இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவரை ஹியூமிலேட் பண்ணியிருக்கு. பண்ணாமலாம் வந்து அவர் இவ்வளவு தூரத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டார். அது அடி மனசுல ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும்போது அதோடைய மாற்றம் தான் இப்போ அந்த வெளிப்பாடை நான் பார்க்குறேன். சிம்புவுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரேக்குன்னு சொல்லலாம் இதை. இப்போ வந்து அவர் எங்கே இருந்தாருன்னு தேடிட்டு இருந்தவரை டக்குன்னு இங்கே இருக்காருப்பா, பாருங்கப்பா வந்துட்டேன்ப்பா நான் அப்படின்னு காமிச்சார். வெற்றிமாறன் கையில் சூரி கிடைக்கும் போதே அவரை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணார், அவர் கெரியரே மாறிடுச்சு அதுக்கப்புறம். இப்போ இந்த படத்துக்கு அப்புறமா அவருடைய அடுத்தடுத்த படங்கள்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி சில லைனப்லாம் சொன்னாங்க. அந்த லைனப்பை பார்க்கும்போது இவர் எந்த டைரக்ஷனை நோக்கி போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. ஏன்னா நம்ம சினிமாக்குன்னு வரும்போது எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு பிறகு வந்தவங்கலாம் நம்ம எம்ஜிஆர் மாதிரியான கமர்ஷியல் படங்கள் இல்லை அந்த ஸ்டைலில் போக போகிறோமா, இல்லை சிவாஜி மாதிரி கேரக்டர் ஓரியன்டா, இல்லை வந்து உங்களுக்கு ஸ்டோரி ஓரியன்டா கெட்டப் மாற்றுறது இந்த மாதிரி போக போகிறோமா. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் அப்படி தான் இருந்தது. ரஜினி ஸ்டைலா, கமல் ஸ்டைலா. இப்போ இதில் எடுத்துக்கிட்டனால விஜயோட பாதையை ஃபாலோ பண்ண போகிறாங்களா இல்லை விக்ரமோட பாதையா அப்படின்னு வரும்போது சிம்பு தன்னை என்னவா நிலைநிறுத்திக்க பார்க்குறாரு. அவருடைய இடம்ன்றது என்ன? ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, நல்ல திறமைசாலி தான். பட் அவர் என்னவா இருக்க போகிறாரு? அமீர் கான். நீங்கள் அமீர் கானோட படங்கள் பார்த்துறீங்களா? இப்போ ரீசெண்ட் டேஸு படங்கள் குறைச்சிக்கிட்டாரு. ஆனால் பழைய அமீர் கான் படங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கமர்ஷியல் படம் ஒன்று இருக்கும். இன்னொரு பக்கம் தாரே ஜமீன் பர்னு லோக்கலாக ஒரு படத்தை எடுத்து பஸ்ட் ஆக்கி அந்த சோஷியல் மெசேஜ் பயங்கரமாக ஒன்று கொடுப்பாரு. நீங்கள் ஒரு பக்கம் தூம் 3ல ஒரு வில்லனா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் வேற ஒரு படம் ஒன்று பண்ணுவார். ஸோ டங்கல் மாதிரியான படத்துக்கு அவர் எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று பண்ணுவார், கமர்ஷியலாகவும் ஒரு படம் பண்ணுவார். ஆக்சுவலாக அந்த பொட்டன்ஷியல் வந்து சிம்புக்கிட்ட எப்போவுமே இருக்குது. இப்போ இல்லை, அது எப்போவுமே இருக்குது. பட் அவங்க ஒரு அஸ் அன் ஆக்டர் அவருக்கு தீனி போடுற மாதிரியான என்ன கேரக்டர் வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவர் தானே சூஸ் பண்ணணும், வந்திருப்பாங்க. அவர் என்ன சூஸ் பண்ணாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. இப்போ மன்மதன் படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துச்சு, மொட்டைங்கிற ஒரு கேரக்டரு. இந்த ஒரு கேரக்டரும் அந்த மொட்டைன்ற கேரக்டர், அந்த பிளட் வர ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஆக்டிங் வைஸ் ஒரு பெரிய மேனரிசத்தை ஒன்று சிம்பு பார்த்துட்டு நம்ம மெய் சிலிர்த்துட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சீன் இருக்கான்னா கிடையாது. அப்போது நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கலாம், சிம்பு ஒரு பெரிய டேலண்டடு, பெரிய ஸ்கில்டு அப்படின்னு நம்ம பேசணும்ல. அதை எங்கே போய் ப்ரூவ் பண்ணுவார்? அதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு டேரக்டர்ஸ் அப்ரோச் இருக்கணும்ல. அந்த அப்ரோச் பண்ணுற அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் ஏதாவது இருந்திருக்கணும்ல. இப்போ தொட்டி ஜெயலா எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று பண்ணார். பேசலாம். எனக்கு ஒரு கேள்வி வருது, திரும்ப நம்ம டைரக்டர் சிம்புவையும் பார்க்க முடியுமா? அது கஷ்டம். அது கிடையாது, என்ன ரொம்ப கஷ்டம். என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஒரு நல்ல ஆக்டரால டைரக்ட் பண்ணிட முடியும், ஆனால் வந்து அவர் டைரக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது.
இல்லை இப்போ அந்த மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க ரெண்டுத்தையும் நம்ம பேரலாக பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு. ரீசெண்டாக தனுஷ் ஒரு உதாரணம், தொடர்ந்து 3 படம் பண்ணிட்டாரு, ஒரு ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, அடுத்தடுத்த படங்கள்னு போயிட்டே இருக்காரு. பண்ணணும்னா பண்ணலாம் இல்லை? கரெக்ட். இப்போ தனுஷோடைய கதைகள் எல்லாமே ஓரளவுக்கு என்னன்னா ஹெவி வெயிட். இப்போ அவங்க அண்ணா செல்வராகவன் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காரா? இப்போ அவங்க அண்ணா ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்த செல்வராஜ் சாரோடைய படங்கள் எல்லாமே ஒரு ஹெவி சப்ஜெக்ட். இல்லை அவருடைய ஸ்டைலாக இருக்கும், தனுஷோட ஸ்டைலில் பண்ணுறாரு. அது நீங்க அப்படி சொல்ல பவர் முடியாது. பாண்டியாக இருக்கட்டும், ராயனா சில இருக்கட்டும். சில கேரக்டருக்குள்ள நீங்க உள்ள டிராவல் பண்ணும்போது, அதை கோ த்ரூ பண்ணும்போது வேற வழியே கிடையாது. நீங்க அதுக்குள்ள ஃபீல்டு அதை ரியலைஸ் பண்ணி தான் இறங்கி ஆகணும். இப்போ கமல் சார்லாம் ஏன் வந்து டைரக்ஷன்லாம் வேற யார்ட்டையாவது கொடுக்குறாரு அப்படின்னா, ரெண்டுமே அடுத்த டைம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆள வந்தான் படத்தை டோட்டலா ஸ்கிரிப்ட் எல்லாமே இவரோடது தான். ஏன் சுரேஷ் கிருஷ்ணாட்ட கொடுக்கணும்? குருதி புனல் வந்து இவருடைய டோட்டலா தான். அதை ஏன் பிசி ஸ்ரீராம்கிட்ட கொடுக்கணும்? ஏன்னா சில விஷயங்கள் வந்து உள்ள டெப்த்தை இவங்க எல்லாம் இறங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, தேவர்மன் டோட்டலா இவர் தான். அதுல பரதன்கிற ஒரு இயக்குனரை பத்தி கடைசி வரைக்கும் எவனுமே இது வரைக்கும் பேசல. ஏன் அப்படின்னா ரீசன் என்னன்னா, இந்த மேனேஜ் பண்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ரொம்ப பெருசு. அவர் ஃபோக்கஸுங்கிறது ஆக்டிங் மட்டும்தான் தான். சரி, அவங்க நிற்கும் போதே ஃப்ரேம் தெரிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் அந்த எஸ்டிஆர் 49லாம் வந்து கதை டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து இந்த கதையில் எங்கே ஃபால்ட் இருக்குது, எங்கே ஃப்ளாஸ் இருக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இது அடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு ப்ரீ ப்ரொடக்ஷன் முன்னாடி எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டாருன்னு முடிஞ்சு போச்சுல்ல. ஆனால் இங்கே ஒரு யூஎஸ்பி ஒன்று செட் பண்ணுவாங்க ஒரு நடிகருக்கும். நான் விஜய் படத்துக்கு போகிறேன்னா எனக்கு தெரியும் என்ன நான் எதிர்பார்க்கலாம், விக்ரம் படம்னா என்னன்னு எனக்கு தெரியும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சிருக்கும் போது சிம்பு படம் அப்படின்னா நமக்கு சிம்புவை பிடிக்கும்ன்றது ரைட்டு. எந்த ஆடியன்ஸ் வர போகிறாங்க, எந்த ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், இதை எதிர்பார்த்து போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே ஃபிட் ஆகலையே. அதுக்காக வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காரு அவர். நீங்கள் வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொன்னால் கூட அது ஒரு ஜானரில் நம்ம ஃபிட் பண்ண முடியும். விக்ரம் வந்து எப்பவும் வித்தியாசமாக தான் பண்ணுவார், கதை வித்தியாசமாக இருக்கும். சிம்பு இதில் எங்கே ஃபிட் ஆகுறாரு? சிம்பு எதுக்குள்ளேயுமே வரமாட்டார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அவுடேட் ஆகி ஓல்டேட் ஆகி வெளியில் போய் இதுக்கு மேலே சிம்பு காலிங்கிற இடத்துல இருந்து இப்போ திருப்பி உள்ளே வராரு. நீங்கள் சொல்கிற இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து காமன் ஆடியன்ஸ் தான். விஜய் ஃபேன்ஸில் இருக்கிறவங்க சிம்பு பிடிக்கும், அஜித் ஃபேன்ஸுக்கு சிம்பு பிடிக்கும், விக்ரம் ஃபேன்ஸுக்கு சிம்பு பிடிக்கும். அப்படித்தானே தவிர சிம்பு ஃபேன்ஸ் அப்படின்ற அந்த மார்பு தட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒரு கூட்டம் எல்லாமே எப்போ அன்பானதவன் அடங்காதவன் அசராதவன் ஒரு படம் பார்த்தாங்களோ பாதி தெரிச்சு ஓடிச்சு. அப்புறம் வந்து செக்கச்சிவந்த வானம் படத்தில் இவர் எப்போ ஓடிக்கிட்டே ஒரு சேசி சீனில் ஓடினாரோ அதை பார்த்து பாதி தெரிச்சிருச்சு. வந்தா ராஜாவா தான் வருவேன்றதுல வந்து ஒரு டான்ஸ் ஆடினாரோ அதில் மொத்தமாக தெரிச்சிருச்சு. இது நான் வந்து இது பண்ணுறதுக்காக சொல்ல வரல, இதுதான் ஃபேக்ட். அவர் தன்னுடைய உடம்பை விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு, அந்த நடிப்புல அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட்டுட்டாரு. நீங்க அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரியாணியை வச்சு வெளுத்து வாங்குறது, சாப்பிடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அந்த ஃபேன்ஸுக்கே வந்து ஒரு வெறுப்பு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்குலாம் எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. இப்போ திரும்ப இவர் எங்க வந்தாருன்னா அந்த மாசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் திரும்ப அந்த மாநாடு படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் இருந்த சிம்புக்கும் அடுத்த ஸ்கெடியூல் இருக்க சிம்புக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் எங்கேயாவது போட்டோ இருந்தால் தேடி பாருங்க. அதுக்கு இதுக்கு எவ்வளவு மாற்றங்கள்ன்றது தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலே டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த படத்தையே ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்க மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவரே அதை தானே சொன்னாரு, செக்கச்சிவந்த வானம்ல நான் ஓடுறதுக்கே கஷ்டப்பட்டேன், இதுல என்னடான்னா நான் ஓடிக்கிட்டே இருக்கிறத எனக்கு கதையா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தினால என்னன்னா அவர் இழந்தது அதிகம். ஃபேன்ஸையும் இழந்தாரு, எல்லாத்தையுமே இழந்தாரு. டோட்டலா கிட்டத்தட்ட இந்த ஹாலிவுட் ஆக்டர் ராபர்ட் டவுனி ஜூனியர் மாதிரி ஜெயிலுக்கு போகாத குறை தான் இருக்கிறது. எல்லாத்தையும் இழந்துட்டு தான் அவர் திருப்பி எல்லாத்தையுமே வந்து ரீகெயின் பண்ணியிருக்காரு. அந்த தெரியாத ஏதாவது ஒரு ஹீரோ பேரை சொல்லிடுறீங்க. ராபர்ட் டவுனி ஜூனியர்ங்கிறது அது என்ன அயன்மேன் படத்தை ஹீரோன்னு வச்சுக்கோங்க. சரி, அவர் மாதிரியான ஒரு அவரோட பர்சனல் லைஃப், அயன்மேன் படத்தோட ஹீரோட பர்சனல் லைஃபே அப்படிதான். ட்ரக் அடிக்ட் ஆகி எல்லாத்தையும் விட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் எல்லா பணத்தையும் வந்து திரும்ப இன்னைக்கு வந்து ஹாலிவுட்ல வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர நடிகராக இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இவர் அந்த கிரேஸ் குறையலைன்றதையும் தாண்டி அவர் மாத்திக்கிட்டாருங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறதையும் தாண்டி இதை நம்ம சும்மா வாயில போல் படம் பறவை நம்ம பேசிடக்கூடாது. இப்போ ரீசெண்டாக தக் லைஃப்னு ஒரு மகா காவியம் வந்துச்சுல்ல, இந்த மகா காவியத்துல யாரையோ கழுவி ஊத்துனாங்களா? எங்கேயாவது யாராவது சிம்புவை கழுவி ஊத்துனாங்களா? நீங்க நான் பாரபட்சம் பார்க்காம வந்து த்ரிஷா ஒரு பக்கம், அபிராமி ஒரு பக்கம், கமல் சார் ஒரு பக்கம், மணி சார் ஒரு பக்கம், அப்புறம் அந்த பாட்டு பாடினதுல சின்மைக்கு ஒரு பக்கம் சண்டை, தீக்கு ஒரு பக்கம் சண்டை, என்ன கடா அடிச்சுக்கிறீங்க இந்த ஒரு படத்துக்கு அப்படிங்கிற அளவுக்கு எத்தனையோ போச்சுல. எங்கேயாவது வந்து சிம்பு பிளேம் பண்ணி அடிச்சு இது பண்ணி ஏதாவது ஒண்ணு வந்துச்சா? வழக்கமா சிம்பு நடிக்கிற படத்துல சிம்புனாலதான் பிரச்சனைன்னு இருக்கும். இது சிம்பு நடிச்ச படத்துல சிம்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. அப்பயே வந்து எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஃபேன்ஸ் யாரும் இல்லை. இப்போ இவர் என்ன படம் பார்க்க வர்றாருன்னா முதல்ல சிம்பு என்ன படம் கொடுக்குறாருங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு கூட்டமே வரும்.
ஸோ அந்த கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் அடுத்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போறாருங்கிற அந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸே மாறும். நீங்கள் வந்தால் ராஜாவா வருவேன்லாம் சொல்ல தேவையில்லை, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. பார்ப்போம், நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ்டிஆரோட கெரியராக இருக்கட்டும், அவருடைய படங்களாக இருக்கட்டும், உங்கள் மனசில் என்ன இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.